தங்க பிள்ளையே, எண்ணி 7 நாட்களில் உன் வேண்டுதல் நிறைவேறுவதற்கு மிகப்பெரிய அற்புத விஷயத்தை சொல்லிக் கொடுக்கப் போகிறேன். ஏனென்றால் என் தங்கப்பிள்ளை பல சோதனையிலும் பல இன்னல்களிலும் வாழ்ந்து கொண்டு வருகிறது. கண்ணீரோடு, வாராகி தாயே, என் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்க மாட்டீர்களா என்று என்னுடைய தங்கப்பிள்ளை மனதுக்குள் குமுறி கொண்டிருக்கிறது. அதனால்தான் என் தங்கப்பிள்ளைக்கு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கவும் செய்து அதன்போல் நீ வெற்றி அடையவும் இந்த வாராகி தாயானவள் உனக்கு உதவி செய்ய வரப்போகிறேன், வந்து கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது என் தங்கப்பிள்ளை நான் சொல்வதை கேட்டு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி, பஞ்சமி நாட்களில் நான் சொல்வது போல் உன் இல்லத்தில் செய்ய வேண்டும். அப்படி நீ செய்கையில் நீ நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கக்கூடும். அதனால்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் என் தங்கப்பிள்ளைக்கு ஒவ்வொரு நாட்களுமே அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவ்வளவு விஷயங்களை நான் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதனால் என் தங்கப்பிள்ளையே, இந்த பரிகாரத்தை தவறவிட்டு விடாதே. எண்ணி ஒரு வாரத்தில் இந்த பரிகாரம் உன் வாழ்க்கையில் நிஜமாக்கி கொடுக்கும். இது உன்னுடைய தாய் உனக்காக சொல்லக்கூடிய மிகப்பெரிய பரம ரகசியம் என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு தருணமும் என்னுடைய தங்க பிள்ளை மனதுக்குள் பல வழிகளோடு வாழ்கிறது. எனக்கு எந்த வகையிலாவது உதவி கிடைக்காதா, எந்த வகையிலாவது நான் முன்னேறிவிட மாட்டேனா என்று என் தங்கப்பிள்ளை அதிகமாக கவலை கொண்டிருக்கிறது. நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். உன்னை இழிவாக பேசியவர்கள் முன்னால் உன் கண் முன்னே அவர்கள் கதற கதற உன்னை வைக்க போகிறேன். அதை பார்த்து அவர்கள் அனைவரும் வேறெறிய போகிறார்கள் என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன். இப்பொழுது சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகுதான் உனக்கு அந்த பரிகாரத்தை நான் சொல்லுவேன். என்ன விஷயம் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கண்களை மூடி கவனமாக கேள். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏமாந்து கொண்டிருக்கிறாய். எத்தனை நாட்களுக்கு தான் நீ ஏமாறுவாய்? மற்றவர்கள் அன்பு காமிக்கிறேன் என்ற பெயரில் ஏமாற்றுகிறார்கள். அதே போல் அலட்சியம் செய்பவர்களை தேடி தேடி உதவி செய்கிறாய். உபத்திரம் செய்கிறார்களா, உண்மையாக இருக்கிறார்களா, அல்லது உனக்கு உதவி செய்கிறார்களா என்று தெரியாமல் கூட அவர்களுக்கு விழுந்து விழுந்து வாரி வாரி செய்கிறாய். ஆனால் என் தங்க பிள்ளையே, இது எல்லாம் தவறு. நல்லது எது, கெட்டது எது என்று முதலில் நீ தெரிந்து கொண்டால்தான் நீ செய்யக்கூடிய தர்மம் கூட உனக்கு நிலையாக நிற்கும். என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு தருணமும் உன் மனவேதனை என்னவென்று எனக்கு தெரியும், புரியும். அதனால்தான் நல்ல விஷயங்கள் எது, கெட்ட விஷயங்கள் எது, எதில் நீ நன்மையாக உனக்கு அடங்கி உள்ளது, எந்த நல்லவர் உன்னுடன் இருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் நியாயமாக கிடைக்கும், எந்த மனிதர் உன்னுடன் இருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கூட கிடைக்காமல் சென்றுவிடும் என்று இந்த கஷ்ட காலத்தில் அனைத்தையும் உனக்கு புரிய வைத்தேன், தெரிய வைத்தேன். ஆனால் நீ என் தாய் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார்கள், என் தாய் எனக்கு கஷ்டமே நடந்து கொண்டிருக்கிறதே, எப்பொழுதுதான் எனக்கு விடிவு காலம் கிடைக்கும் வாராகி தாயே என்று என் தங்கப்பிள்ளை ஒவ்வொரு நாட்களும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் துடிதுடித்து கொண்டிருக்கிறது, தனிமையில் தவித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனவேதனை என்னவென்று எனக்கு புரிய கொண்டுதான் நான் உனக்கு வழிகாட்ட வந்திருக்கிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, மற்றவர்களை எண்ணி எண்ணி நீ இழந்ததெல்லாம் போதும், மற்றவர்களை எண்ணி நீ கண்ணீர் வடித்ததெல்லாம் போதும். மேலாத துயரத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்கதான் மறுமுறையும் வந்திருக்கிறேன். ஆனால் தைரியத்தை நீ இழந்து விட்டால் நிச்சயமாக நான் என்னதான் உன்னை தூக்கி தூக்கி விட்டாலும் நீ அதே பள்ளத்தில் உட்கார்ந்து கொண்டே இருப்பாய் என்றால் எனக்கு கோபம் வந்துவிடும். ஏனென்றால் நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் நிச்சயமாக அவர்களை நான் கைவிட்டு விடுவேன். காரணம், ஒவ்வொரு தருணமும் நான் சொல்வதை கேட்டு அப்படியே கட்டுப்பட்டு அவர்கள் நிச்சயமாக கடைபிடித்தால்தான் மென்மேலும் உயர்வு, மென்மேலும் செல்வம், மென்மேலும் அனைத்து விஷயங்களும் அவர்களுக்காக நான் செய்ய தோங்குவேன். ஆனால் கடுகளவு கூட மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று மனதில் நினைக்காதவர்களுக்காக நான் ஏன் சொல்ல வேண்டும், நான் ஏன் செய்ய வேண்டும் என்ற முடிவு வந்துவிட்டால், எனக்கு கோபம் வந்துவிட்டால் வந்த வழியே நான் திரும்பி சென்று விடுவேன். அதையும் எச்சரிக்கையாக சொல்லி விடுகிறேன். மற்றவர்கள் எது வேண்டுமென்றாலும் உன்னை பேசட்டும், மற்றவர்கள் என்ன செய்வனை வேண்டுமென்றாலும் செய்யட்டும், என்னை மீறிதான் உன்னை தொட வேண்டுமே தவிர என்னை மீறி உன்னை கிட்ட நெருங்காது என்பதை நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். என் உயிர் கொண்டு உன் உயிர் காப்பது இந்த தாயின் கடமை. ஆனால் இந்த தாயின் வாக்கை தட்டாமல் கேட்பது உன்னுடைய கடமை. அழாதே, தைரியமாக இரு.
எதுவும் நீ இழக்கவில்லை. இழந்து விட்டேன் என்று உன்னுடைய உள்ளமானது குமுறி கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். எதையும் நீ இழக்கவில்லை. பெறப்போவதற்காக சில விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக சில விஷயம் நடந்திருக்கிறது, அவ்வளவுதானே தவிர எந்த விஷயமும் நீ இழக்கவில்லை. இனிமேல் ஒவ்வொரு விஷயத்தையும் பெறப்போவக்கூடிய தகுதியை நீ வளர்த்து கொண்டிருக்கிறாய். இந்த வாராகி தாயானவள் வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறேன். அதனால் என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நிமிடமும் உனக்காக நான் செய்யக்கூடிய விஷயம் பல கோடி அற்புதம் வாய்ந்த நிறைந்த விஷயம். நான் உனக்கு உன்னுடனே இருந்து உன்னை வழி நடத்துவேன். எப்பொழுதும் எதையும் நினைத்தும் கலங்காதே. நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மட்டும் நீ செய்தால் போதும். நீ என்னவெல்லாம் கேட்கிறாயோ உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு என்ன வேண்டுமோ, உனக்கு என்ன ஆசையோ அதை அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். உனக்கு எந்த பிரிவியாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் நான் தான் முதலில் ஓடோடி வந்து செய்வேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மற்றவர்களை அதிகமாக நம்பாதே, அளவோடு நம்பு. மற்றவர்கள் எது வேண்டுமென்றாலும் பேசட்டும் என்று பொறுமையாக இரு. ஏனென்றால் பேசுபவர்கள் வாயெல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் கொடுக்க போவதும் இல்லை, எந்த விஷயத்தையும் செய்ய போவதும் இல்லை. பிறகு ஏன் அவர்களை நினைத்து நீ கண்ணீர் வடிக்க வேண்டும், கவலை கொள்ள வேண்டும்? மற்றவர்களுக்காக முக்கியத்துவம் கொடுப்பதை விட, மற்றவர்களுக்காக நீ விழுந்து விழுந்து செய்வதை விட உன்னுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ வேண்டும். மற்றவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லட்டும், செய்யட்டும். எது வேண்டுமென்றாலும் அவர்கள் வேலையை பார்க்கட்டும். ஆனால் என் வேலையும் என் வேரமும் தொடங்கிவிட்டால் மற்றவர்கள் உன் கண்ணெதிரே நிற்கவும் முடியாது, மற்றவர்கள் உன்னிடம் பேசவும் முடியாது. அதனால் என் தங்க பிள்ளையே, சொல்வதை கேட்டு நீ அந்த பரிகாரத்தை மட்டும் செய். எண்ணி 7 நாட்களில் உன் வேண்டுதல் நடக்கும். உன் வாழ்க்கை இப்பொழுது கண்ணீராக இருக்கிறதல்லவா, அது ஆனந்த கண்ணீராக மாறும். இப்பொழுது நான் சொல்வதை அப்படியே கவனமாக கேள். ஒரு சிகப்பு துணியை சதுரமாக கட் பண்ணிக்கொள். பிறகு சிகப்பு பேனாயை எடுத்துக்கொள். உன் வேண்டுதலை சொல்லி 3 கிராம்பு 3 ஏலக்காயை வைத்து முடி போட்டு சிவப்பு நூலை எடுத்து மாலையாக போட வேண்டும். அந்த முடி கீழே தொங்க வேண்டும். என்ன என் தங்க பிள்ளையே, இன்னொரு முறை சொல்கிறேன் கேள். சதுரமாக சிகப்பு துணியை கட் பண்ணிக்கொள். உன் வேண்டுதலை சிகப்பு பேனாவில் எழுதிக்கொண்டு 3 ஏலக்காய் 3 கிராம்பை எடுத்துக்கொண்டு அந்த முடி போட வேண்டும். அந்த முடிச்சை முடி போட்டு எனக்கு மாலையாக போட வேண்டும். என் நாணயத்தின் மீது சிகப்பு நூலை வைத்து முடி போட்டு மாலையாக போட வேண்டும். அப்படி 3 வாரம் செய்தால் போதும். 3 வாரத்திலே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிவிடும். பிறகு அந்த முடி போட்டதை எங்கேயாவது நீரில் கரைத்துவிடு, போதுமானது. வாரம் வெள்ளிக்கிழமை செய்தால் வெள்ளிக்கிழமை செய், பௌர்ணமி செய்தால் பௌர்ணமி செய். இப்படி 3 வாரம் செய்து வா. உன்னுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் 7 நாட்களிலே நிறைவேறும். பிறகு இந்த நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நீ நினைத்த வேண்டுதல் உடனடியாக நடக்கும். அதே போல் இந்த நாணயம் இல்லை என்றால் இந்த தொலைபேசியின் மூலியமாக என் தங்க பிள்ளை வாங்கி கொள்ள வேண்டும். பிறகு இந்த பதிவினை பகிர்ந்து விடு. தங்க பிள்ளைகளா, இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைக்கும் வீட்லயும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு விஷயம். நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் செய்யறாங்க. அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகளாம் எனக்கு இது நடந்தது மேடம், அது நடந்தது, நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா, கடன் பிரச்சனை முதல்ல. ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சொரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும். அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது. பணப்பிரச்சனை, அதே மாதிரி உறவு பிரச்சனை, உங்களுக்கு யாராவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்கள காட்டி கொடுத்துருது. ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது. அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க, ஒரு வேலை கிடைக்கல, தடை மேல தடை ஏற்படுது. அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை, தொழிலே கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன், அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம். அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல
வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமியா உங்க கூட வராங்க. அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால வாங்கிய தங்கப்பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்லயும் அது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே சொல்றேங்க, ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும். அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணிங்க. இந்த ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா?